ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு, இந்தியா இஸ் a right place. Big investors, private equity, venture capitalists, angels are all coming into India to invest. Tamil Nadu government is very coming forward to ask investors to come and invest. இன்னொரு இது வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். இவங்க போய் நிற்கிற இடத்துல அங்கே ஸ்டான்ஃபோர்ட்லேயோ இதில் எம்ஐடிலேயோ படிச்சுட்டு ஒரு எம்பிஏ ஃப்ரம் வாட்டன் இப்போ எங்களை மாதிரிலாம் வந்து நின்னாங்கன்னா அவமானத்தை சம்பாதிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். இந்த ஆண்டர்ப்ரனர்ன்றது இவர் நம்ம ரஜினிகாந்த் வந்து ஒரு சைக்கிளில் ஒரு பாட்டில் அண்ணாமலையில் பெரிய ஆகிற மாதிரி அவங்களும் நினச்சாங்கன்னா அது கிடையாது. காலேஜுக்குள்ளே போனோடனே நீ போய் ஒரு பைத்தான் படிச்சுக்கோ, ரூபி ஆன் ரெயில்ஸ் படிச்சுக்கோ, ரியாக்ட் படிச்சுக்கோ, நோட் ஜேஎஸ் படிச்சுக்கோன்னு வாங்க. நான் சொல்கிறது ஆண்டர்ப்ரனருக்கு டைம் மேனேஜ்மெண்ட் படிச்சுக்கோ, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சுக்கோ. கணேஷ் இருக்கார் நம்ம கூட, கணேஷ் ராதாகிருஷ்ணன். இவர் வந்து நான் பேசுறேன்னே அவசியம் கிடையாது. கணேஷ் வந்து இப்போ என்ன பண்ணுவார்னா, அவருக்கு நான் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். ஹீஸ் கோனு இப்போ வந்து அப்படியே வெடிச்சு செதற போகுது இந்த இடம் ஃபுல்லாக அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க சொல்ல போற இன்ஃபர்மேஷன் ஐ எம் ஷூர் இட்ஸ் கோன் பி ரியலி இட்ஸ் கோன் ஆட் லாட் ஆஃப் ஸ்டஃப் டு த ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு போய் எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ ஆண்டர்ப்ரனரா ஒரு பெரிய ஜேர்னி உங்களுக்கு வந்து, இவ்வளவு வருஷ ஜேர்னி. இது எப்படி நடந்தது? என்ன ஆண்டர்ப்ரனர் ஆகணுங்கிறது எப்படி உங்களுக்கு ஆல்ரெடி இருந்ததா இல்ல திடீர்னு வந்ததா? என்ன நடந்தது? இது நான் 2 விதமா சொல்லுவேன். ஆண்டர்ப்ரனர் வாஸ் an accident. Let me put it that way. நானும் வந்து இயல்பா எல்லாரும் போல தான் just studied hard. உங்களுக்கு தெரியும், I have 2 masters, both mathematics and computer science, and ஒரு சின்ன ஸ்கூலுக்கு தான் போனேன் சென்னையில், ஐஐடி மெட்ராஸ் தான். என்னுடைய இது வந்து இலக்கு வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, பீப்புளை மேனேஜ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் எந்த எண்ணங்களும் இல்லை. ஒரு ட்ரெடிஷ்னலாக நீங்கள் சொன்ன மாதிரி ஹெச்பி ஹிவ்லெட் பேக்கெட்டில் வந்து லியான் ஃப்ரான்ஸில் ஐ வாஸ் புட் டு கிரியேட் அ ப்ராடக்ட். அது ஒரு நிகழ்வு. என்னுடைய மேனேஜர் நான் சேர்ந்து 6 மாதத்தில் அவர் எகிரிட்டார். அதால் என்ன சொல்லிட்டாங்க, நீ இதை எடுத்து பண்ணுன்ட்டாங்க. என்ன பண்ணுறோன்னே தெரியாத மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, இந்த ஸ்விம்மிங் பூலில் போய் உங்களை தள்ளி விட்டா ஸ்விம் பண்ணுறான்ற மாதிரி ஸ்விம்மிங் கற்றுக்கின ஒரு ஃபீலர். பட் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு கிளஸ்டரிங்னு டெக்னாலஜி இருக்குது விச் இஸ் லைக் ஹை அவைலபிலிட்டி. இண்டஸ்ட்ரியில் ஒரு மிஷின் ஃபெயில் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட்வேர் வந்து ஃபெயில் ஓவர் ஆகும். அந்த டெக்னாலஜி வந்து வித் த டீம் வி பில்ட் இட். ஸோ தட் ஐ வாஸ் த மெயின் லீட் ஆஃப் தட் கிளஸ்டர் ப்ராடக்ட். அது ஹெச்பி உடைய கிளஸ்டர். அப்போது இது வந்து 92 நிகழுது, 91, 92. அப்போது வந்து Y2K இயர் 2000 இந்த ஜீரோஸ்லாம் எல்லாம் ஆகிடும், கம்ப்யூட்டர்ஸ்லாம் ஒர்க் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய புரட்சி மாதிரி ஒன்று வெடிச்சு, அதுக்கு எப்படி ரெடி ஆகுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட், ஜெர்மன் ப்ராடக்ட் கால் சாப்னு சொல்லிட்டு அதை வந்து நான் வந்து இன்டெகிரேட் பண்ணேன். அந்த ப்ராடக்டை இன்டெகிரேட் பண்ணும்போது என்னை குயிக்காக ஐ ஸ்டார்டட் க்ரோயிங் வித்தின் தி ஆர்கனைசேஷன். என்னை ஜெனிவா, தென் ஐ வாஸ் மூவ் டு ஜெர்மனி. ஸோ அந்த இடத்துல தான் I was doing work for both HP and SAPன்றது. அப்போது அதுக்கப்புறமா ஐ கேம் டு யுனைடெட் ஸ்டேட்ஸ். டிலாய்ட்ன்ற ஒரு கம்பெனியில் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆஸ் அ பார்ட்னர். அண்ட் லேட்டர் ஐ மூவ் டு டெல் இஎம்சின்னு சொல்லி ஒரு பெரிய கம்பெனி. அதில் வந்து குளோபல் வைஸ் பிரசிடென்ட். இதெல்லாம் நிகழ்ந்தது இந்த ஒரு 8-10 வருட காலமாக. ஆட்டோமேஷன் என்னுடைய இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் 1994. இந்த டிசாஸ்டர் ரிகவரின்ற ஒரு பர்டிகுலர் ஏரியா தான் நான் 1994 ஏன்னா கிளஸ்டர்ன்றது ஹை அவைலபிலிட்டி, இது டிஆர் டிசாஸ்டர் ரிகவரி ஃபார் கம்ப்ளீட்டாக ஒரு கம்பெனி வந்து டேட்டா சென்டர் ஃபயரோ ஒரு பெரிய நிகழ்வு நடந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக மூவ் பண்ணுறது. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒன் ஃபைன் டே, இது எப்பயுமே ஒரு ஞானோதயம் வந்து திடீர்னு உதிக்கும். அப்படி உதிச்சது வந்து இங்கே வந்து 9/11 இங்கே அந்த ஒரு நிகழ்வு நடந்தது யூஎஸில். 9/11 நடந்தபோது .com ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ அப்போது வந்து இட் ஹாஸ் நத்திங் டு இம்பேக்ட் வித் மை ஜாப் ஆர் எனிதிங். நான் வந்து என்ன பண்ணேன், ஒரு கேப் ஒன்று ஃபைன் பண்ணேன். நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த அது இஎம்சி டெல்லில் வந்து ஒரு கேப்பு. அந்த கேப் என்னன்னா வந்து இஎம்சி as a company was struggling. அப்போது வந்து நான் வெளியில் வந்து ஐ ஸ்டார்டட் திஸ் கம்பெனி. கொஞ்சம் வந்து எப்பயுமே வந்து ரொம்ப திங்க் பண்ணி பண்ணுறதால க்ளவுட் வி ஸ்டார்டட் இன் 2009 ஆக்சுவலாக.
கிளவுட் டெக்னாலஜி வந்து கிளவுட் வந்து அப்போ பப்ளிக் கிடையாது, இட்ஸ் கால் ப்ரைவேட். ஆன் ப்ரெமிஸில் வி பில்ட் இட். நிறைய டெக்னாலஜி லைக் ஓப்பன் ஸ்டாக், நெபுலா, இந்த மாதிரி டெக்னாலஜிஸில் வி யூஸ் டு பிரிங் வி பிளாக்ஸ் அண்ட் ஃப்ளெக்ஸ் பார்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தோம். 2010 வந்து வி காட் சர்டிஃபைட் இன் த வேர்ல்டு பை ரினவுட் கம்பெனி. அவங்க SAP, Accenture அண்ட் us were the only 2 companies. அப்போ நாங்கள் வந்து இந்தியாவுக்கும் வந்தோம். இந்தியாவுக்கு வந்து நாங்கள் சொன்னோம் 2015 இது ஒரு பெரிய பூம் ஆக போகுதுன்னு. 2011 we came and told each and every universities and கொஞ்சம் நம்ம விவேக் சிவாஜி மூவில சிவாஜி நீ திரும்பி போயிடு அப்படின்னு சொல்லுவாரு, அந்த மாதிரி ஒரு நிகழ்வு. we tried our best. நாங்கள் இதெல்லாம் சொல்லி பார்த்தோம், கிளவுட் இஸ் கோயிங் டு பி த ஃபியூச்சர்னா அதெல்லாம் செல்லாதுன்ட்டு எங்களை இந்த ஊருக்கே திருத்தி விட்டாங்க. அதான் உண்மையான இது. பட் வி ஹவ் க்ரோன் லைக் கிரேசி. இன்னைக்கு வந்து ஐ எம் அ வென்ச்சர் கேபிட்டலிஸ்ட். I own other companies also, not only one company. And இப்போ வந்து ஒரு $1 billion இனிஷியேட்டிவை கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு போன வருஷம் ஒரு பேட்டன்ட் கிரியேட் பண்ணோம். என்னுடைய இது பிரகாரம் போஸ்ட் கோவிட் இஸ் கோயிங் டு பி அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. பர்டிகுலராக நான் இன்னைக்கு பசங்களுக்கு பேச வந்தது வந்து போஸ்ட் கோவிட். இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லுவேன் நான். ஒரு சைடில் உலகம் வந்து கஷ்டப்பட்டாலும் இந்த யங்ஸ்டர்ஸ் who are in 12th grade or who are in colleges, இவங்களுக்கு தான் இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா வந்து இந்த போஸ்ட் கோவிட்ல வந்து வாட் எவர், இப்போ அது பிரேம் நீங்களே ஆகட்டும், நானும் ஆகட்டும், அவர் சிவாவும் சொன்னார் இதே வார்த்தையை, we are all outdated. இந்த புது டெக்னாலஜி வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய ஹெட் ஸ்டார்ட். இப்போ நான் என்ன சொல்வேன்னா, வேர்டு 2000 நான் சர்டிஃபைடு வச்சுங்க. வேர்டு நான் சொல்றது மைக்ரோசாஃப்ட் வேர்டு. இப்போ வந்து நான் வேர்ட் 2000 சர்டிஃபைட்னா சிரிப்பாங்க. ஏன்னா டெக்னாலஜி ஒன்ஸ் இட் கெட்ஸ் அவுடேட்டட், நீங்க சும்மா அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லிக்க முடியாது. இஃப் அ கை ஸ்டார்ட்ஸ் வேர்ட் 2020 or 2021, அதுதான் லேட்டஸ்ட். அவனுக்கு அதில் வேலை செஞ்சால் போதும், அதுதான் வந்து ஃபியூச்சர். யூ டோன்ட் நீட் த ஓல்டர் ஒன். ஸோ இன் தட் ஆஸ்பெக்ட் தெர் இஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த யங் கிட்ஸ். சூப்பர், தேங்க்யூ கணேஷ். இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இப்போ நிறைய பேருக்கு வந்து இப்போ +2 முடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவன் கிளியரா டார்கெட் வச்சிருக்கான், நான் வந்து ஆண்டர்பிரனர் தான் ஆகணும்னு சொல்லிட்டு. இப்போ அந்த ஆண்டர்பிரனர் ஆகணும் அப்படின்னு கேட்குற பசங்க என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு நிஜமாவே ஒரு டிகிரி தேவையா? நான் ஆண்டர்பிரனர் தான் ஆகணும் முடிவு பண்ணிட்டேன், நான் ஏன் வந்து டிகிரி இல்லாமே ஒரு ஆண்டர்பிரனர் ஆகக்கூடாதான்னு ஒரு கேள்வி வருது. இதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? இது ஒரு அருமையான கேள்வி. இது எஜுகேஷன், அதாவது நம்ம இந்தியாவில், நம்ம தமிழ்நாட்டில், நம்ம பேரண்ட்ஸ் இல்லை, நம்ம ஆன்சஸ்டர் எல்லாம் சொல்கிறது, நம்ம எதை ஒன்றாலும் தொலைச்சிடுவோம், ஆனால் படிப்பை தொலைக்க முடியாது. அதாவது படிப்புன்றது வந்து இப்போது அவங்க என்ன டிஃப்ரென்ஸாக அதை பார்க்குறாங்கன்னா, எஜுகேஷன்ன்றது ஒரு டிகிரி சர்டிஃபிகேட்டாக பார்க்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஸ்கூலோ காலேஜை விட்டு வெளியில் வந்துட்டா அது வந்து நான் வந்து டிகிரி படிக்கல, அதால் நான் வந்து, ஆனால் இதில் ரொம்ப உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, இதில் டெய்லி படிக்க வேண்டிய. நம்ம பேசுறது இப்போ டெக்னாலஜி, ஐடி பற்றி. ஐடியில் நீங்கள் கண்டினியூஸாக படிச்சுட்டு இருக்கணும், லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணணும். ஆனால் எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறேன். எஜுகேஷன் வந்து எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, எஜுகேஷன் வந்து ஒரு சர்டிஃபிகேட் தான் கொடுக்கணும். இல்லை, நீங்கள் இப்போ ஆன்லைன் எல்லாம் சொல்கிறாங்க, ஆன்லைனில் இப்போ ஆன்லைன்லேருந்து நீங்கள் US, UK எங்கே வேணால் படிக்கலாம். யூ கேன் கெட் அ சர்டிஃபிகேட். கார்னகி மெலனோ, ஹார்வர்டோ, ஸ்டான்ஃபோர்டோ கூட சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். பட் கொலாபரேஷன் அண்ட் டீம் ஒர்க் அது கிடைக்காது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, என்னையே எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் பயங்கரமான ஒரு இப்படி சொல்லலாம், என்ன சொல்கிறது, நாட்டின்னு சொல்லலாம், குறும்புன்னலாம். காலேஜில் வந்து பாதி நாள் கிளாஸ் அட்டன் பண்ணதோட நம்ம காம்பவுண்ட் வாலில் உட்காந்து டீ குடிச்சுன்னு இருந்தது தான் ஜாஸ்தி. அது IITயாக இருந்தாலும் சரி, அதர் காலேஜஸாக இருந்தாலும் சரி. ஆனால் அந்த நட்புகள், இப்போ நான் வந்து காலேஜில் யூனியன் லீடராக இருந்திருக்கேன். அப்போது அந்த யூ கெட் அ லீடர்ஷிப் கேப்பபிலிட்டி. அது வந்து நீங்கள் யூ கேனாட் அக்கம்ப்ளிஷ் ஜஸ்ட் வேலைக்கு போயிட்டு யூ கேனாட் அதே மாதிரி வந்து யூ கேன் ஸ்பீக் இன் பப்ளிக் அண்ட் ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் யுவர் எஃபெக்டிவ் ப்ரெசன்டேஷன். இன்னொரு இது வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். இவங்க போய் நிற்கிற இடத்துல அங்கே ஸ்டான்ஃபோர்ட்லேயோ இதில் MITலேயோ படிச்சுட்டு ஒரு MBA ஃப்ரம் வாட்டன் இப்போ எங்களை மாதிரிலாம் வந்து நின்னாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். அனதர் இம்பார்ட்டன்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, அனலைசிங் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம். இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பெரிய பியூட்டியே, நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் வச்சுருந்தேன்னா ஐ வுட் ஹவ் நாட் ஏபிள் டு கிரியேட் திஸ் மெனி பேட்டர்ன்ஸ். என்னுடைய மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸ்
has given me to solve real and complex problems. அது இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கே தெரியும். நேற்று நைட்டு கூட ஒரு 2:45 AM மட்டும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம், ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது. அது உங்களுக்கே தெரியும் இந்த நியூ ப்ராஜெக்ட்ல. எதுக்கு சொல்றேன்னா, ஒரு எஜுகேஷனல் டிகிரி இஸ் கோயிங் டு பி ஆல்வேஸ் ரிக்வயர்ட். அது ஒரு உத்தரவாதமாய், ஒரு கேரண்டி சர்டிஃபிகேட் மாதிரி. நீங்க ஒரு பொருளை வாங்கலாம், கடையில் போய் விவேக் அண்ட் கோவில் போய் வாங்குறதுக்கோ, இதில் பெஸ்ட் ஸ்டோரில் போய் வாங்குறதுக்கோ ஒரு டிவியை நீங்கள் இதில் என்னது பர்மா பசார்னு சொல்லுவாங்க, அங்கே போய் வாங்கினீங்கன்னா யூ won't be able to get that வாரண்டி சர்டிஃபிகேட். அந்த வாரண்டி சர்டிஃபிகேட் தான் இந்த எஜுகேஷனல் சர்டிஃபிகேட். அது வந்து இட் வில் கிவ் யூ அதர் ஸ்கில்ஸ் டெஃபினெட்லி. இன்னொரு கேள்வி, அந்த காலத்துல இருந்தவங்க எல்லாம் வந்து பிசினஸ் பண்றதுக்கான, அதாவது ஆண்டர்பிரனர் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப ஈஸியா இருந்தது, காம்படிஷன்லாம் ரொம்ப கம்மியா இருந்தது. அப்ப ஆண்டர்பிரனர் ஆகணும்னா ஈஸிப்பா, இப்ப ரொம்ப ரொம்ப கஷ்டமா, இப்ப பயங்கர காம்படிஷன், ரொம்ப நிறைய பேர் பிசினஸ்ல வர்றாங்க, ரொம்ப காம்படிட்டிவ் என்விரான்மெண்டா இருக்கு, இப்ப இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற, இப்ப ஆண்டர்பிரனர் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே, இதை பத்தி உங்களோட வியூ என்ன? ஆக்சுவலி ஸ்பீக்கிங் வந்து பாத்தீங்கன்னா, நாங்களாம் யோசிச்சு பார்க்குறோம், இது 20 வருஷத்துக்கு முன்ன இருந்தா நாங்க வந்து இந்தியா விட்டே வெளியே வந்திருக்க மாட்டோம். அஃப்கோர்ஸ் வி ஆர் ஆண்டர்பிரனர்ஸ் இன் யூஎஸ், இதெல்லாம் இருந்தாலும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து லாட் ஆஃப் பீப்புள் ஆர் திங்கிங், ட்ரீமிங் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர் கனடா, இந்த மாதிரி ஆஸ்திரேலியா இதெல்லாம் பார்க்குறாங்க, யூகேலாம். இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து வி கால் இட் த லிவிங் திங்ஸ், லிவிங் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்தியா அண்ட் சைனா தான். இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வந்து நம்முடைய பேரண்ட்ஸ் வந்து நம்மளை படிக்க சொல்லுவாங்க. ஆனால் வந்து எங்கே ஒரு ப்ராப்ளம் நமக்கு வந்ததுன்னா அவங்களுக்கு பாவம், அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் கிடையாது. இன்னைக்கு வந்து படிக்கிறதுன்றது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு புக்கை படித்து, இப்போ நீங்கள் கேட்ட முதல் கேள்விக்கே நான் சொல்கிறேன், இப்போ எஜுகேஷன்ன்றது போய் சர்டிஃபிகேட் வாங்கிறது இல்லை, எஜுகேஷன் புரிஞ்சுக்கிறது. நான் வந்து நிறைய பேர் எங்ககிட்ட வந்து நாங்கள் வந்து 90% ஜிபிஏ வச்சுருக்கோம் இன்ஜினியர் அப்படின்னு வாங்க. We don't need that, honestly. We have more than 700 people work for us, and that is not what we intended to say. We say that புரிதல், அவங்க படிக்கிற விஷயத்த புரிஞ்சுக்கணும், அதுதான் ரொம்ப கீ. 12th மட்டும் அவங்க வேணால் மார்க்குக்காக கொஞ்சம் ஃபைட் பண்ணலாம், ஏன்னா பிகாஸ் ஆஃப் காம்படிஷன்ஸ் அண்ட் கோயிங் டு த ரைட் ஸ்கூல். பட் ஆனால் வந்து நான் இன்ஜினியரிங் சொல்ல வரல, இன்றைக்கி மேத்தமேட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, யூ கேன் கோ டு அ ரா சப்ஜெக்ட், ஆர்ட்ஸ், எங்கே போனாலும் வாட் எவர் யூ டூ புரிஞ்சு படிச்சுங்கன்னா இது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் இந்தியாவில் வந்து ஏன் பூமிங்ன்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஃபியூ டேஸ் பேக் ஸ்டாலின் அவர் சிஎம் அவங்க எம்கே ஸ்டாலின் அவங்க சொன்னதே வந்து $1 trillion எக்கானமியை கிரியேட் பண்ணுறது. அந்த $1 trillion எக்கானமியை கிரியேட் பண்ணுறது வந்து இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டரும் தங்கம் தென்னரசு அண்ட் மிஸ்டர் பிடிஆர் பழனிவேல்னு சொன்னாங்க, ஃபைனான்ஸ் மினிஸ்டர். போத் ஆர் வெரி இன்டெலிஜென்ட். பிடிஆர் அவருடைய பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா he was also in US, running Lehman Brothers and running Singapore's biggest bank and all. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த $1 trillion எக்கானமி எப்படி அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியும்னா, thousands of entrepreneurs, small entrepreneurs are the one who can make this $1 trillion economy. It cannot happen by a government. It cannot happen வெளியிலேருந்து ஒருத்தவங்க வந்து. இப்போ கைடன்ஸ் தமிழ்நாடுன்னு ஒன்று இருக்குது. நாங்கள் we work very closely. In fact, we have a group called ATE, American Tamil Entrepreneur Association. அதோட வந்து they have very good relationship. In the guidance தமிழ்நாடு, all IAS officers, we have met them. They are ready, forthcoming to come and give money. முன்ன கேபிட்டல் ரேஸ் தான் எல்லாரும் நினச்சிக்கிறாங்க பிஸ்னஸ்னா ஐடியாஸ்ன்னு. I just wanted to tell the young people, idea is not business. என்னன்னா திடீர்னு வந்து நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது மிடில் ஆஃப் த நைட்டில் ஒரு ஐடியா வரும். அதை என்ன பண்ணுவோம், காலையில் எழுஞ்ச உடனே ஒரு நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்த 2 பேரை கூப்பிட்டு, மச்சான் இது பெஸ்ட் ஐடியாடா, இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலான்னு. அதில் வேற கொஞ்சம் பாக்கெட்டில் கொஞ்சம் காசு இருந்தது வச்சுங்க. இப்போ இருக்கிற இது நான் சொல்றது எங்க காலத்துல ஒரு $5,000 $10,000, இப்போ ஒரு 1 லட்சம் 5 லட்சம் இருந்தா இமீடியட்லி தே ஜம்ப் இன். அந்த அன்ஸ்ட்ரக்சர்ட் வேவா பண்ணும்போது யூ ஆர் நாட் கோயிங் டு கெட் லாட் ஆஃப் பீப்புள்ஸ். அப்போ ஐடியா பிஸ்னஸ் இல்லைன்னா என்ன பிஸ்னஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஐடியா இஸ் நாட் அ பிஸ்னஸ். மெயினாக வந்து எக்ஸிக்யூஷன் அப்படின்வாங்க. எக்ஸிக்யூஷன் இஸ் நாட் அ திங், ரைட் திங் ஆல்சோ. உடனே சொல்லுவாங்க மணி ரைசிங், ஃபண்டிங்.
Funding is also not a business. And the final thing, எங்களுக்கு பிஸ்னஸ் மாடல் இல்லை, ஒரு MBA கூப்பிட்டு பிஸ்னஸ் மாடல் எழுதுனா எங்கள் பிஸ்னஸ் பூம் ஆகிடும். அதுவும் பிஸ்னஸ் கிடையாது. The business is nothing but timing. Be at the right time at the right place. இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் உங்கள் பர்மிஷனோட கொடுக்கலான்னு இருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1998 வந்து பிகர் கம்பெனிஸ் வெரைசன், AT&T அந்த மாதிரி இதுலேருந்து வெளியில் வந்து AOLன்னு ஒன்று இருந்தது, அமெரிக்கா ஆன்லைன். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க பிரேம், தே ரெய்ஸ்ட் அபவுட் $3+ பில்லியன். $3+ பில்லியன். அவங்க அந்த மணியை ரைஸ் பண்ணி இன்னைக்கு இருக்குது பார்த்தீங்களா யூடியூப், அந்த யூடியூப்பை அவங்க தான் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண பார்த்தாங்க. 99, 2000, 2001, 2002 தே ஜஸ்ட் காட் பஸ்ட். ஏன்னா அப்போ வந்து 2 விஷயம், ப்ராட்பேண்ட் வந்து இந்த அளவு கிடையாது, இன்டர்நெட் வந்து இந்த அளவுக்கு பீப்புள் கிட்ட ஸ்பீடு கிடையாது. தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நீங்கள் வந்து ஒரு கோடக்கை வந்து டவுன்லோட் பண்ணணும், ஃப்ளாஷ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இவங்களுக்கு இந்த பிரச்சனையால் என்னாச்சு, தே லெஃப்ட் த கம்பெனி, தே க்ளோஸ்ட் இட். 2003 வந்து அடோபி இஸ் கம்மிங் அவுட் வித் அ கோடெக் கால் ஃப்ளாஷ். 2004 கராஜில் ஆரம்பிக்கப்பட்டது தான் யூடியூப். இந்த யூடியூப் வந்து ஒன்றுமே கிடையாது, கராஜில் ஆரம்பித்து நீ உன்னுடைய வீடியோலாம் அப்லோட் பண்ணுன்னு சொன்னாப்புல. இன்றைக்கி எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும், யூடியூப் வச்சு நிறைய பேர் வந்து வாழ்க்கையை நடத்துகிறாங்க. 2வது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம், உங்களுக்கு வந்து 2007 வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஐஃபோனை ரிலீஸ் பண்ணார். 2007 வந்து அதில் கேமராலாம் வச்சு ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் 2009 தே ப்ராட் அ கேமரா இந்த ஃப்ரண்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து இந்த செல்ஃபின்ற ஒரு கல்ச்சர் ஆரம்பிச்சது. இந்த செல்ஃபி கல்ச்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து நம்ம டிவிக்கு ஒரு ஆண்டனா சொல்லுவோம் பார்த்தீங்களா, பைப்பு, அதை 2 பைப்பு சொருவி ஒரு கயிறு ஒன்று வச்சு அப்படி ஒரு கிளிக்கு கொடுத்தா செல்ஃபி எடுக்கிறது ஒருத்தன் செல்ஃபி ஸ்டிக்குன்னு ஒன்று ஆரம்பிச்சு அவன் 1.9 பில்லியன் பண்ணிட்டு போயிட்டான். இந்த கேமரா கண்டி ஃப்ரண்ட்டில் வரலன்னா இந்த செல்ஃபி ஸ்டிக்குன்ற ஒரு விஷயமே கிடையாது. இந்த மாதிரி பல எக்ஸாம்பிள் சொல்லலாம், இந்த ஏர்பிஎன்பி இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டெல் பீப்புள், ஆண்டர்ப்ரனர்ஷிப் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு, இந்தியா இஸ் அ ரைட் பிளேஸ். Big investors, private equity, venture capitalists, angels are all coming into India to invest. Tamil Nadu government is very coming forward to ask investors to come and invest. So young entrepreneurs, particularly college விட்டு வெளியே வந்து இப்போ சில பேர் ஜாப்ஸில் இருப்பாங்க few years. ஆனால் ஒன்று மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நான் சொல்லியே ஆகணும் பிரேம், யூ நீட் டு பி ரெடி. அவமானத்தை சம்பாதிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். இந்த ஆண்டர்ப்ரனர்ன்றது இவர் நம்ம ரஜினிகாந்த் வந்து ஒரு சைக்கிளில் ஒரு பாட்டில் அண்ணாமலையில் பெரிய ஆகிற மாதிரி ஆகணும்னு நினச்சாங்கன்னா அது கிடையாது. இது சபரிமலைக்கு போகும்போது பாடுவாங்கள்ல, கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தைன்ற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஜேர்னி. ஆனால் ஒன்ஸ் யூ ரீச் த டெஸ்டினேஷன் யூ என்ஜாய் த ஃப்ரூட். என்னென்ன ஸ்கில் செட் இப்போ ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும் அப்படின்னா ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு என்னென்ன ஸ்கில் செட் தேவை? இப்போ மாணவர்கள் வந்து படிக்கிறப்பே வந்து எப்படி அந்த ஸ்கில் செட்டை வளர்த்துக்கிறது? ஆக்சுவலி ஸ்பீக்கிங், ஆண்டர்ப்ரனருக்கு நிறைய பேர் இதை என்கிட்டயே நிறைய கேட்டிருக்காங்க. இந்த ஸ்கில் செட்டு அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, பர்டிகுலராக நான் வந்து இதை திருப்பி எம்ஃபசைஸ் பண்ணி சொல்லணும்னு விரும்புகிறேன். நம்முடைய முன்னோர்கள் 5000 இயர்ஸ் நான் சொல்கிறது, நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் வந்து கல்யாணம் ஒன்று ஆச்சுன்னா ஒரு இது அருந்ததி அந்த ஸ்டாரை பார்க்க சொல்லுவாங்க, அம்மி மிதிச்சு அருந்ததி பாருங்க. இன்னைக்கு மட்டும் நிறைய பேருக்கு அந்த கான்செப்ட் என்னன்னே தெரியாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வசிஷ்டான் அருந்ததின்றது 2 ஸ்டார். நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாரை வச்சு அதை சுற்றி தான் மற்ற ஸ்டார் அப்படி சுற்றும். அப்படி தான் இப்போ எர்த்துனா அங்கே சன்னை வச்சு எர்த்தெல்லாம் சுற்றி வருது. இந்த 2 ஸ்டார் மட்டும் இப்படி சுற்றும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஹேவ் டு மூவ் அரவுண்ட். பட் இதை வெயிட் அ செகண்ட், இதை யோசிச்சு பார்க்கணும். எப்படா இது இவங்களுக்கு தெரியும்? இன்னைக்கு பயங்கரமான டெலஸ்கோப்பு, இன்னைக்கு ஃபோனில் வந்து 24x ஜூம் எல்லாம் இருக்குது. நம்ம எர்த்தில் இருக்கிற கிரேட்டர்ஸ், மூணில் இருக்கிற கிரேட்டர்ஸை பார்க்குறோம். அந்த காலத்தில் எப்படி பண்ணியிருப்பாங்க? ஆக்சுவலி ஸ்பீக்கிங், இன்னைக்கு சயின்டிஸ்ட்னு நம்ம PhD டிகிரி சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த காலத்தில் செயின்ட் இருந்தாங்க இல்லைங்களா, அந்த செயின்ட்ஸ் டூ ஸோ மச் ஆஃப் மெடிடேஷன்.
காலேஜில் ஸ்கில்ஸோ அதாவது காலேஜில் என்ன ஸ்கில்ஸை டெவலப் பண்ணோன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, காலேஜுக்குள்ளே போனோடனே நீ போய் ஒரு பைத்தான் படிச்சுக்கோ, ரூபி ஆன் ரெயில்ஸ் படிச்சுக்கோ, ரியாக்ட் படிச்சுக்கோ, நோட் ஜேஎஸ் படிச்சுக்கோன்னு வாங்க. நான் சொல்கிறது ஆண்டர்ப்ரனருக்கு டைம் மேனேஜ்மெண்ட் படிச்சுக்கோ, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சுக்கோ, யூ ஷுட் டூ மணி மேனேஜ்மெண்ட். நீ வந்து கீப்பிங் ஹவு டு டூ அ ரிஸ்கி பிஹேவியர்ஸ், அவாய்டிங் ரிஸ்கி பிஹேவியர்ஸ், இந்த மாதிரி ஸ்கில் செட்டை தான் ஒரு ஆண்டர்ப்ரனர் டெவலப் பண்ணிக்கணுமே தவிர லீடர்ஷிப் குவாலிட்டி எல்லாம் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க டெக்னிக்கல் ஸ்கில் இஸ் நாட் பிஸ்னஸ்ங்க. டெக்னிக்கல் இஸ் ஹைலி இம்பார்ட்டன்ட், பட் டெக்னிக்கல் வில் கிவ் யூ மணி, சஃபிஷியன்ட் மணி. பட் பிக் மணி போனோம்னா தீஸ் ஆர் த ஸ்கில்ஸ் நான் வந்து எம்பசைஸ் பண்ணுவேன். ஏன்னா நானே ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். நம்ம எல்லாரும் டெக்கி டர்ன்டு ஆண்டர்ப்ரனர்ஸ், நீங்களும் தான் பிரேம். இதுதான் நமக்கு பெரிய பிரச்சனை. லீடர்ஷிப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஹையரிங் த ரைட் டீம். உங்களை சுற்றி கரெக்டான ஆட்கள், உங்களோட அறிவான ஆட்கள் உங்ககிட்ட இல்லைன்னா யூ ஆர் நாட் கோயிங் டு ப்ரோக்ரஸ். இது வந்து ரெண்டாவது பாயிண்ட். லாஸ்ட் பாயிண்ட் வந்து 100% ஹோல்டிங். நான் தான் 100% கம்பெனி, நான் தான் பாஸ், நான் தான் ஒரு சேர்ல இப்படி சுற்றி நிற்பேன்னு நினச்சிங்கன்னா யூ கேனாட் க்ரோ. யூ நீட் டு ட்ரீட் அ கிளியர் கட் வே ஹவு அந்த எம்ப்ளாயர் இல்லாமல் டீம், and you create the right team, that's where you are going to become successful. Sure. Thank you Ganesh, thank you. And நீங்க இப்போ இந்த உங்களோட சக்சஸ்ஃபுல் இந்த பாத்ல என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நீங்க பார்த்து வந்தீங்க, அண்ட் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பசங்க அதுல இருந்து கத்துக்கணுங்கிறது நீங்க சொல்லுவீங்க? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் முன்ன சொன்ன மாதிரி தான், ஐடியா இஸ் நாட் பிஸ்னஸ். ஓகே, நீங்கள் ஒன்ஸ் வந்து இது எப்படி நான் சொல்லுவேன்னா, ரொம்ப ஓப்பனாக சொல்கிறது வந்து, நம்ம சின்ன வயசுலேருந்து என்ன படிக்கிறோன்னா ஹவு டு சால்வ் அ ப்ராப்ளம். ஓகே, நம்ம ப்ராப்ளம் சால்விங்கில் பயங்கர கிரேட்டுங்க. பட் நம்மளுடைய பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? வி டோன்ட் நோ டு ஃபைண்ட் ப்ராப்ளம். ப்ராப்ளம் ஃபைண்டிங் இஸ் பிஸ்னஸ். நீங்கள் வந்து ப்ராப்ளம் ஃபைண்டிங் தான் வந்து பிஸ்னஸ். இது எப்படி சொல்கிறேன்னா, நான் வந்து உங்களுக்கு சிம்பிள் லாங்குவேஜில் ஐ வில் புட் இட். நீங்கள் வந்து இப்போ பெரிய ஆள் ஆகணும்னா, இஃப் யூ வாண்டட் டு பிகம் அ ஹீரோ, அது அவர் தளபதி விஜய் ஆகட்டும், தலை அஜித் ஆகட்டும், இப்போ சிவகார்த்திகேயன் ஆகட்டும், இஃப் யூ வாண்டட் டு பி அ ஹீரோ யூ நீட் டு ஹேவ் அ ஸ்ட்ராங் வில்லன். நீங்கள் அதுக்கு வந்து நம்ம பசங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நம்ம டைரக்டர் முருகதாஸ்னு ஒருத்தர் இருக்கார். அவர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து துப்பாக்கின்னு ஒரு மூவி எடுத்தார். அவர் வந்து என்ன வந்து ஒரு பாயிண்ட் சொன்னார்னா, தளபதி விஜய் வந்து வில் பி கமிங் இன் ஃபார் 30 days வெக்கேஷன். அப்போ டெரரிஸ்ட் வந்து அட்டாக் பண்ண போகிறாங்கன்னு தெரிய வருது. அதை எலிமினேட் பண்ணுறாரு. இதில் என்ன பியூட்டினா, அந்த வில்லனை வந்து அவ்வளோ டீப்பாக கரெக்டாக செதுக்கியிருப்பார். அந்த வில்லன் மேட் யூ தளபதி டு பி எ ஹீரோ, அந்த மூவி டு பி எ வின்னர். நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஐ எம் வெயிட்டிங்னு சொல்லும் போதே உங்களுக்கு வந்து தேட்டரில் வந்து கைத்தட்டு அப்படியே இருக்கும். அதே முருகதாஸ் அதே ஒன்லைன் ஸ்டோரியை போயிட்டு இவருக்கு சொல்லியிருப்பார், ரஜினிகாந்துக்கு. என்ன, இந்த மாதிரி நீங்கள் கமிஷனர், மும்பை கமிஷனர், நீங்கள் வரீங்க, இங்கே இருக்கிற ட்ரக்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணுறீங்கன்னு. ஆனால் அதை கரெக்டான வில்லனை செட் பண்ணல. ஸோ that movie was a big failure. Am I right? So what I wanted to say is, you need to know how to do problem finding. If you want it to be, there is no great idea without a great problem. இதுதான் முதல்ல சொல்றதுங்க. நான் சொல்றது, you need to know how to find problem, then only idea come into play. Most of the time நம்ம எல்லாருமே, இன்க்ளூடிங் மைசெல்ஃப், நானும் 99 மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். 1 சக்ஸஸ் தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. யாருமே நம்ம பண்ண மிஸ்டேக்கை பேச மாட்டாங்க. ஐ வாண்டட் டு அக்ரி வித் எவ்ரிபடி. யூ மேக் லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ், தென் யூ லேர்ன் அவுட் ஆஃப் யுவர் மிஸ்டேக். இது ரெண்டாவது முக்கியமான விஷயம். யூ ஷுட் லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக். அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து, யூ நீட் டு பிலீவ் இன் யுவர் செல்ஃப். இது வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த ஹேட்டர்ஸ் வந்து பயங்கரமாக பேசுவாங்க பின்னால், இவன் இது சரி கிடையாது, அது சரி கிடையாது. வீட்லேயே வந்து மாமா, இந்த சொந்தக்காரங்க வந்து இவன் வேஸ்ட் பண்ணிக்கிறான், ஊர் சுற்றினுக்கிறான், இந்த மாதிரிலாம் எல்லாம் சொல்லுவாங்க. பிலீவ் இன் யுவர் ஐடியாஸ், பிலீவ் இன் யுவர் செல்ஃப். இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், யூ நீட் வர்ஷிப் யுவர் கஸ்டமர். கஸ்டமர் இஸ் காட். ஓகே,
என்னுடைய இது வந்து இந்த விஷயங்க தான் நான் சொல்லுவேன். லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ், ஹேவ் த ப்ராப்ளம் ஃபைண்டிங், நாட் த ஐடியா. இஃப் யூ ஹேவ் அ ப்ராப்ளம், தென் த ஐடியா கம் இன் டு பிளே. ஸோ என்னுடைய இது எக்ஸ்பீரியன்ஸு இந்த 3 விஷயம் தான். ஆனா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து டிசிப்ளின். டிசிப்ளின், டைம் மேனேஜ்மெண்ட், ஃபோக்கஸ். இந்த விஷயம் இருந்ததுன்னா டெஃபினட்டா யூ வில் பி எ சக்ஸஸ்ஃபுல் பர்சன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங்கே பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் லேட்டாக வருவாங்க. அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவாங்க. இஃப் யூ ஆர் அ லீடர், யூ வாண்ட் டு பி அன் ஆண்டர்பிரனர், ஃபர்ஸ்ட் யூ நீட் டு பி கரெக்ட். அது வந்து ஐ வுட் லைக் டு டெல் யூ தட். தேங்க்யூ கணேஷ். அண்ட் யூஎஸ்ல ஆண்டர்பிரனர் இருக்கீங்க. இப்போ யூஎஸ்ல ஆண்டர்பிரனர் இருக்கீங்க. இப்போ இந்தியாவில் இருக்க நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கும், எப்படி நான் யூஎஸ்ல போய் ஆண்டர்பிரனர் ஆகுறது? யூஎஸ்ல ஆண்டர்பிரனர் ஆகணும்னா அங்க நான் சிட்டிசனாலாம் இருக்கணுமா அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ ஹவு டு பிகம் an entrepreneur in the US? There is nothing called யூஎஸ்ல ஆண்டர்பிரனர், இந்தியாவில் ஆண்டர்பிரனர். ஆண்டர்பிரனர் வந்து ஒன்று தான். நான் ஆக்சுவலி ஐ வாண்டட் டு டெல் த என்டையர் ஷோ இயர். நானே ஒரு 3% தான் சக்ஸஸ்ஃபுல். நானும் இன்னும் 97% போக வேண்டிய என்னுடைய தூரமே ஜாஸ்தி இருக்கு பிரேம். அதனால வந்து இந்த ஆண்டர்பிரனர் இந்த இது வந்து கார்டு கொடுக்கறது, நான் என்னைக்கும் யார்கிட்டையும் போய் ஆண்டர்பிரனர் நான் நிறைய இடத்துல சொல்லிக்கிறதே கிடையாது. ஏன்னா வந்து ஸ்டில் ஐ ஃபீல் இன்டர்னலி ஐ ஹவ் நாட் அக்கம்ப்ளிஷ்ட். ஐ ஸ்டில் வாண்டட் டு கோ. இந்த யூஎஸ் ஆண்டர்பிரனர், இந்தியன் ஆண்டர்பிரனர்ல த சொல்யூஷன் இஃப் இட் ஃபிட்ஸ் இன்டு த மார்க்கெட் அண்ட் இஃப் தே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாஸ் அண்ட் பாஸ். நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து கிளவுடை பற்றிலாம் பேசிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும் ஹவு டீப் வி ஆர் இன் கிளவுட். மைக்ரோசாஃப்ட் ஆகட்டும், ஏடபிள்யூஎஸ் அண்ட் ஜிசிபி. ஆக்சுவலி ஸ்பீக்கிங், நோபடி ஸ்போக் அபவுட் கிளவுட் 3.0. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கிளவுட் வந்து ஓல்டுன்றோம். கிளவுட் 1.0 இஸ் கான், கிளவுட் 2.0 இஸ் கான். நீங்கள் கேட்கலாம், அப்போ என்னடா இது 3.0ன்னு சொல்லிட்டு. நீங்கள் 3.0ன்னு சொன்னீங்கன்னா மைக்ரோ சர்வீசஸ் அண்ட் மல்டி கிளவுட். அதுதான் இப்போ நம்ம பண்ணுற இந்த புது ப்ராஜெக்ட் ஃபிளிப்சர்வ். இட்ஸ் அ மைக்ரோ சர்வீசஸ் இஸ் எனேபிளிங் கிளவுட் பேஸ்ட். அந்த கிளவுட் பேஸ்ட் ஐஆஸும் பாஸையும் சேர்த்து கொடுக்குறோம். சில பேர் நினச்சிப்பாங்க இந்த கிளவுட் 2.0லேயே பாஸ் இருக்குன்னு. இது இட்ஸ் மச் டிஃப்ரெண்ட். ஆனால் மல்டி கிளவுட் அது வந்து சிங்கிள் கிளவுடில் இருக்கும், பாஸ் ஆன் அ ஸ்பெசிஃபிக் கிளவுட். இது என்னன்னா இப்போ பீப்புளுக்கு புரிகிற மாதிரி பேசணும்னா, இப்போ ஸ்லாக், ஜூம், ஏதோ நம்ம ஸ்ட்ரீம் யார்ட்ல எல்லாம் பேசிட்டு இருக்கோம். இது 3.0. we are going, this is completely different than what generally people ஒரு ஸ்டோரேஜுக்காகவோ ஒரு சர்வருக்காகவோ வாங்கிறது பெருசு இல்லை. ஆட்டோமேஷன் அந்த டெவாப்ஸ் ப்ரீவியஸ் பீப்புள் கூட சொல்லிட்டு இருந்தாங்க. பட் மோர் தேன் டெவாப், இது மோர் ஆட்டோமேஷன், மோர் ஏஐ பில்ட் இன் ஆன் அ 3.0 விச் இஸ் ஸ்கேலபிள். இது எப்படின்னா இப்போ உங்களுக்கு இப்போ ஜான்சன் அண்ட் ஜான்சன் அந்த கம்பெனி தான் அந்த ஹார்ட்டுக்கு ஸ்ட்ரென்த்து செய்யுது. இப்போ நீங்கள் சொன்னீங்க பிகினிங்கில் ஐம் அன் அட்வைசரி, வாட் ஐ ஆர்கிடெக்ட். இப்போ நாசாக்கு வாட் ஐ ஆர்கிடெக்ட், வேர்ல்ட் பேங்க். இப்போ ஜான்சன் அண்ட் ஜான்சன் இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பீப்புளுக்கு. ஹார்ட் ஸ்ட்ரென்த், இந்த ஹார்ட் ஸ்ட்ரென்த் வந்து என்னென்னா 24 hours முன்ன தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகணும். அது ஒரு பதப்படுத்திய நிலையில் இருக்கணும். ஆனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்து ஹை அவைலபிலிட்டி இருக்குது, சின்சினாட்டி, நியூ ஜெர்சி இதுக்கெல்லாம். பட் திடீர்னு ஒரு நியூக்ளியர் டிசாஸ்டர், ஒரு பெரிய கிரிட் ஃபெயிலியர், கம்ப்ளீட்டாக வந்து கண்ட்ரியே வந்து கெனாட் சேல் இழந்து போனால் வேர்ல்டு ஃபுல்லாக ஹார்ட் ஆப்ரேஷன் நின்றுடும். அதுக்கு ஐ ஹவ் டிசைன்ட் அ சொல்யூஷன் இன் 2004. இட் கோஸ் ஃப்ரம் ஆல் த வே ஃப்ரம் யூஎஸ் இன்டு பெல்ஜியம் பியர்ஸ். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வி கோ இன்டு ஜப்பான் அண்ட் கம் பேக். ஒரு ஃபுல் சர்க்கிள் வேர்ல்டு 6 செகண்ட்ஸில் போகும். அந்த 6 செகண்ட்ஸ் வந்து நெட்வொர்க் லேட்டன்சி, அது ஸ்பீட் ஆஃப் லைட். உங்களுக்கு ஃபிசிக்ஸ் பெட்டராகவே தெரியும். பிரேம் கிட்ட நான் சேலஞ்செலாம் பண்ண முடியாது அந்த விஷயத்தில். ஸோ இந்த வி கால் இட் அக்ராஸ் த பாண்ட். அட்லாண்டிக் ஓஷனை நாங்கள் பாண்டுன்னு சொல்லுவோம். வி கிரியேட்டட் தட் சொல்யூஷன். இப்போது அந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது தெர் ஆர் சொல்யூஷன்ஸ் வாட் வி டெவலப். பீப்புள் கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட், ஹவு வேர்ல்ட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் the newer technology. The cloud 3.0 is what people need to understand. ஏன்னா people should not think creating a server in an unknown place is called cloud. அது வந்து ரொம்ப பேசிக். அது just I wanted to explain people. Sure. And MBA degree. So MBA டிகிரிங்கிறது வந்து entrepreneursக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா?
அது தேவைதானா முதல்ல? ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இப்போ வி ஆல் கேரி தட். அது வந்து நீங்கள் இப்படி பார்க்கணும், வேரியஸ் ஆஸ்பெக்ட். ஒரு பிஸ்னஸ்ன்றது வந்து உங்கள் ஐடியாவும் உங்கள் டெக்னாலஜியும் நீங்கள் வெறும் பீப்புள் வச்சுட்டு அதை டெவலப் பண்ணுறதோ அதை ரிலீஸ் பண்ணுறதோ அது மட்டும் கிடையாது. எம்பிஏ வில் டீச் யூ ஃபைனான்ஸ், ஃபைனான்ஸ் டு மேனேஜ்மெண்ட் டு மார்க்கெட்டிங் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸஸ். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். இன்னொன்று வந்து இன்னைக்கு பீப்புள் வந்து மோஸ்ட் ஆஃப் தேம், நான் சொன்னேன்ல இந்த 100% ஹக்கிங், தே ஷுட் கம் அண்ட் தே அண்டர்ஸ்டாண்ட் பிஸ்னஸ் வேல்யூவேஷன். பிஸ்னஸ் வேல்யூவேஷன் ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஆனால் வந்து அவங்க வந்து இன்னைக்கு வந்து அமேசான், ஜெஃப் பீசாஸோ, இலான் மஸ்கை பற்றி பேசுகிறாங்க. அமேசான் உடைய சிஇஓ உலகத்திலே அவர் தான் ரிச்சஸ்ட்டு. ஒரு 180லேருந்து இப்போ 200+ போயிட்டார் பில்லியன்னு. அவருடைய ஆக்சுவல் பர்சன்டேஜ் இந்த கம்பெனி 7% தான். நீங்கள் அதை தான் புரிஞ்சுக்கணும். 7% தான் அவருடைய ஸ்டேக்கே. இதுதான் வந்து இந்த எம்பிஏ வில் ஹெல்ப் how you can create a business where the value of the business can grow, how you can take it public, or how you can go to a venture capital or either private equity and raise money. இதுக்கு பிஸ்னஸ் இல்லைன்னா என்ன ஆகும்? ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். ஒரு இடத்துல நீங்கள் ஸ்டாக்னேட் ஆகிடுவீங்க. அந்த ஸ்டாக்னேஷன் இஸ் அ வெரி பிக் பெயின். அது வந்து எப்படின்னா, கடலில் நீங்கள் நீச்சல் போடும்போது இந்த சுழலில் மாட்டிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இந்த ஆற்றுலையும் கடல்லையும் ஸ்விம் பண்ணும்போது என்னத்தான் நீங்கள் ஒரு பயங்கரமான ஸ்விம்மராக இருந்தாலும் சுழலில் மாட்டிப்பீங்க. இது வந்து இது வந்து ஏன்னா நிறைய பேர் எம்பிஏ ஃபர்ஸ்ட் அதை யூஸே பண்ணாத இருக்கிறவங்களுக்கு அது யூஸ்லெஸ் தான். அது ஒரு சர்டிஃபிகேட், அது வாங்கி ஒன்றா மாட்டிக்கலாம் ஃப்ரேம் போட்டு. பட் ஒரு ட்ரூவாக ஒருத்தவங்க ஆண்டர்ப்ரனர் ஜேர்னியில் இருக்கிறவங்களுக்கு திஸ் இஸ் கோயிங் டு கிவ். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இந்த எம்பிஏ படிக்கிறத வந்து நார்மல் ஸ்கூலில் போய் படிக்கிறத நான் அவாய்ட் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் எக்ஸ்எல்ஆர்ஐ, பஜாஜ், ஐஏஎம்ஸ் இந்த மாதிரி ஸ்கூலில் போயிட்டு நீங்கள் ரியல் ஸ்கூலில் படிக்கும்போது, இப்போது நீங்கள் வந்து இப்போ நான் வந்து ஒரு ஸ்கூலில் படிக்கிறேன், ஐஏஎம் அகமதாபாத்தில். அங்கே பிரேமும் படிக்கிறார். பிரேம் வில் க்ரோ இன் டு அ பிக் ஆண்டர்ப்ரனர். ஆனால் பிரேம் என்ன பண்ணுவார்? ட்ரஸ்டட் பீப்புளை எடுத்துகிட்டு வருவார் கம்பெனியில், இந்த சி லெவல் ஜாபில், சிஎக்ஸ்ஓ, சிஓஓ அதுக்கெல்லாம். அப்போ பிரேம் ஃபர்ஸ்ட் யாரை ஃபோன் பண்ணுவார்னா என்ன தான் ஃபோன் பண்ணுவார். இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு பாருங்க, அந்த பில்டு. நிறைய பேர் என்ன பண்றாங்க, இந்த 12th காலேஜ் படிக்கிற மாதிரி போய் எம்பிஏ ஒரு சர்டிஃபிகேட்டுக்காக படிக்கிறாங்க. எம்பிஏ இஸ் நாட் ஃபார் சர்டிஃபிகேட். எம்பிஏ இஸ் டு பில்ட் ரிலேஷன்ஷிப். எம்பிஏ இஸ் டு கீப் தட் அலுமினைஸ் டுகெதர். அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியுமா, இந்த கனெக்ட்ல இருக்கும்போது யூ வில் கெட் லாட் ஆஃப் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ். மணி ரைசிங் ஆகட்டும், உங்களுடைய பிரச்சனை ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தில் மாட்டினா கூட யூ கேன் ரீச் அவுட் டு பீப்புள். இது வந்து ஜஸ்ட் நான் பீப்புளுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஓகே, தேங்க்யூ கணேஷ். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன். ஏன்னா ஐ ஹாவ் அ கிரேட் ஐடியா. இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கார் ஒருத்தர், ஒரு கிரேட்டான ஐடியா என்கிட்ட இருக்கு. அது வந்து ஒரு $1 million பெரிய பெரிய ஐடியான்னு வச்சு, $1 billion ஐடியான்னு வச்சுக்கலாமே. ஸோ would you invest on that student? ஆக்சுவலி நான் பிகினிங்லேருந்தே சொன்னேன், ஐடியா இஸ் நாட் பிஸ்னஸ். பட் இது வந்து இது முக்கியமானது வந்து ஐடியா இஸ் குட். பட் இது இந்தியாவில் கொஞ்சம் நீங்கள் கூட இதுக்கு கொஞ்சம் நிறைய நாஸ்காம் அவங்களாம் வந்து பேசுனாங்க, அவங்களுக்கெல்லாம் கூட சொல்லலாம். பீப்புள் நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு பேட்டன்ட். பீப்புள் நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு ரிஜிஸ்டர் ஐடியாஸ். இப்போ போக என்ன ஆக போகுது, சினிமாவில் வர இந்த கதை பிரச்சனை வருது பாருங்க. என் கதையை அவர் திருடிட்டாரு, இவர் கதையை அவர் திருடிட்டாருன்னு. இந்த பிரச்சனை வந்து நாங்கள் வந்து ஆன்டிசிபேட் பண்ணுறோம். பீப்புள் ஆர் கோயிங் டு சே. இப்போ இந்த ஒரு சின்ன பர்சன் நீங்கள் சொன்ன இந்த ஸ்டூடெண்ட் வந்து கொடுக்குற ஐடியாவை வந்து இந்த மாதிரி பிக் ஆண்டர்ப்ரனர்ஸ் அவங்க வந்து டக்குன்னு அதை எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. புரியுதுங்களா? அதுக்கு தான் நான் இந்த இதை வந்து ஃபார்மலாக அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்ன ஃபர்ஸ்ட் தே ஹாவ் டு ப்ரொடெக்ட் தட் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. அது வந்து நான் வந்து கொஞ்சம் எம்ஃபசைஸ் பண்ணுவேன். ஏன்னா அந்த பேட்டர்ன்ஸ் ஆர் கோயிங் டு ஹெல்ப் தெம். நாளைக்கு அதை வந்து மைக்ரோசாஃப்ட் இல்லை, கூகுள் இல்லை, இது அமேசான் இல்லை, யார் திருடினாலும், ஃபேஸ்புக் திருடினாலும் யூ வில் பி காம்பன்சேட்டட். ஆனால் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டார்ட் அப்ஸுக்கு ஐம் அ ஸ்டார்ட் அப் விசி, ஸோ ஐ வில் டெஃபினெட்லி we can look into it. ஆனால் அவங்களுக்கு ஸ்ட்ரக்சர் இருக்காது. ஃபர்ஸ்ட் அவங்க படிச்சுட்டு இருக்காங்க ஒன்று. இப்போ நாங்கள் போயிட்டு அதை அக்ரெசிவாக இது பர்சியூ பண்ணணும்னு பார்த்தோம்னா அவங்க எஜுகேஷனை அஃபெக்ட் ஆகும். It is good that they hold that idea, they file the patents or they file that idea
அண்ட் எக்யூப் themselves. இன்னைக்கு ப்ரீவியஸாக பேசினவங்க கூட ஒருத்தவங்க சொன்னாங்க அந்த நாஸ்காமில், தே ஹாவ் டு எக்யூப் themselves. அது ஒரு பெரிய கம்பெனிக்கு ஜாபுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, ஒரு ஆண்டர்ப்ரனராக மாற போகிறது இருந்தாலும் சரி, தே நீட் டு நோ. அவரு நம்ம சிவா சார் கூட சொன்னார், போய் லிங்க்டின் ப்ரொஃபைல் அவங்களுடைய டிகிரிஸ்லாம் பாருங்க. எல்லாரும் பேசிட்டு வந்த எல்லாருமே என்ன சொல்றாங்களோ அதே தான் நானும் சொல்லுவேன். டெஃபினட்டா நோ அட்வைஸ், ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு உசைன் போல்ட் எடுத்துக்கினீங்கன்னா 9.58 செகண்ட்ஸ்ல அக்கம்ப்ளிஷ்ட் 100 மீட்டர்ஸ். அதுதான் இது. இப்போ நீங்க 9.57 ஓடினா நீங்க தான் உசைன் போல்ட். ஆனா கோச்சால ஓட முடியாது. இவரு அந்த டைனோசர் கதை சொன்னதான் எனக்கு சிரிப்பு வருது. கோச்சால ஓட முடியாது. கோச் வந்து டெக்னிக் எல்லாம் சொல்லுவாப்ல, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். அதுதான் மென்டார்ஸ் இல்லைங்களா? ஓட போறது அந்த பர்சன் தான். ஸோ டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், அந்த ஸ்டூடெண்ட் வந்து அவரை எக்யூப் பண்ணிக்கலாம். அவரை தயார்படுத்திக்கின்னு அவர் காலேஜ் விட்டு வந்து he can work for a couple of years or he is very confident னா then he can pursue it. அந்த டிகிரி இப்போ ஏன்னா ஃபர்ஸ்ட் சொன்ன இதுக்கு நான் கான்ட்ரடிக்ட் பண்ண முடியாது. அந்த எஜுகேஷனையும் முடிக்கணும். இப்போ எஜுகேஷன் முடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், முடிச்சிடுறாரு. முடிச்ச உடனே நிறைய பேர் பாத்தீங்கன்னா டைரக்டா ஒரு ஸ்டார்ட் அப் உருவாக்குறேன்னு வர்றாங்க இல்லையா? ஸோ அது ஒன்று இருக்கு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா போய் ஒரு கம்பெனில ப்ராப்பரா ஒரு 2-3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு அப்புறம் வந்து ஸ்டார்ட் அப்லாம் ஆரம்பிக்கிறாங்க. இதுல எதை நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? உடனே வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஒன்று உருவாக்கலாமா? காலேஜ் முடிச்ச அவுட் ஆஃப் த காலேஜ். இது வந்து 2 விஷயம். இப்போ 2 வருஷம் போய் ஒர்க் பண்றவங்க வந்து ஸ்டார்ட் அப் நிறைய பேர் வரக்கூட மாட்டாங்க. அவங்க கம்ஃபர்ட்டுக்கு போயிடுவாங்க, கம்ஃபர்ட் ஜோனுக்கு. ஏன்னா காசு பண்றாங்க, மாசத்துக்கு எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் மணி வருது. இதே விட்டு ஏன்டா இங்கேயே வந்து ஆன்ஷோர் அப்படி இப்படி போயிடலாம், ஆன் சைட்டுக்கு போயிடலான்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் மாறலாம். இவங்க வந்து ரொம்ப அக்ரெசிவா இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து இப்ப ஜாப் கிடையாது, மணின்ற ஒரு மேக்கிங் இப்படி தான் பண்ணி ஆகணும்னு. என்ன ஒரே ஒரு பிரச்சனைன்னா, நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னே பேசிட்டு இருந்தோம், ஸ்ட்ரக்சரா பண்றதுக்கு இவங்கள தயார்படுத்திக்கணும். இவங்க வந்து தே டோன்ட் நீட் அன் எம்பிஏ, பட் தே நீட் டு நோ ஹவு டு ரைஸ் மணி. தே நீட் டு பிட்ச் த ஐடியா. when they get the money they should hire the right people. ஒரு கம்பெனிக்கு நிறைய பேர் வந்து நம்ம ஊர்ல வந்து அக்கௌண்டன்ட்னுவாங்க, அது ராங்கான வேர்டு. சிஎஃப்ஓ, அந்த சீஃப் ஃபைனான்ஷியல் ஆஃபீஸர் தான் வந்து உங்களுடைய ஃபைனான்ஷியல் மாடலிங்கை வந்து டிசைன் பண்ணுவாங்க. இது வந்து நீங்க என்னதான் டெக்கியா, இப்போ நான் கூட எம்பிஏ எல்லாம் என்ன பேக்கப் இருந்தாலும் we are not the people. Right people, if they can hire this gentleman what you are talking will go to the next stage. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா they will try to do everything by themselves. அதை தான் அவங்க தவிர்க்கணும். குட். அண்ட் ஒருத்தர் கேட்டிருக்காரு புக் ரெக்கமெண்டேஷன்ஸ். எனக்கு இப்போ நீங்க நிறைய புக்லாம் படிச்சிருப்பீங்க, ஆண்டர்பிரினருக்கு வந்து என்னென்ன புக் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? உங்களோட ஃபேவரட் புக்ஸ் என்னென்ன? நான் வந்து பயங்கரமான டெக்கி பர்சனுங்க, பயங்கரமான டீப் டெக்கிங்க. நான் எப்பயுமே வந்து கொஞ்சம் ரிசர்ச், ஏன்னா நான் வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸில் இருக்கிறதால நான் ரீசெண்டாக வந்து இது ரொம்ப அப்ட்ராக்டாக இருக்கும். நான் வந்து இந்த கம்ப்ரெஷன் அல்காரிதம்ல ஒரு புக் படிச்சுட்டு இருந்தேன். அதை படிச்சா நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் படிச்சாலே தூக்கம் வந்துரும்னுவாங்க. ஐ வாண்டட் டு கிரியேட் அ கம்ப்ரெஷன். அதாவது நம்ம அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஷார்ட் ஹேண்ட் சொல்லுவாங்க, ஒரு ஸ்லாஷ் கொடுப்பாங்க. ஆனா அந்த ஷார்ட் ஹேண்ட் எழுதுறவங்களுக்கு அதுல பல மீனிங் இருக்கும். அது டியர் சோன்ற மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி எனக்கு வந்து டேட்டாவை பேக் பண்ணணும். இந்த ஓல்டன் நம்முடைய ஏன்ஷியன்ட் இதுவும் பேக் இன் சைனாவில் வந்து இருக்கிற அந்த கேரக்டர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓல்டன் விஷயத்தை எடுத்து ஐ வாண்டட் டு பேக் லாட் ஆஃப் டேட்டா இன்டு இட் ஸோ தட் த அமௌண்ட் ஆஃப் டேட்டா, நான் தான் சொன்னேன்ல டிசாஸ்டர் ரிகவரி உடைய இதால். ஆனால் பட் ஐ ரீட் லாட் ஆஃப் பயோகிராஃபிஸ். டெஃபினெட்லி புக்ஸ் வந்து ஐ எம் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் லேர்னிங் சர்டன் நியூ அல்காரிதம்ஸ். அண்ட் இதை தாண்டி +2 முடிச்ச மாணவர்கள், இப்போ நம்ம என்டர்பிரினர்ஷிப் பற்றி நிறைய பேசிட்டு இருந்தோம், பட் இதை தாண்டி +2 முடிச்ச மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுக்கு நீங்க சொல்ல போற சஜஷன்ஸ் என்னென்ன? இதெல்லாம் பார்த்துங்க. டெஃபினட்டா அட்வைஸ் கிடையாது. ஃபோக்கஸ். ஓகே, ஃபோக்கஸ். அவரு தளபதி சொன்ன டயலாக். ஓகே, நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். அந்த மாதிரி அவங்க முடிவு பண்ணிட்டு போகணும். அப்புறம் நம்ம தலை ரசிகர்கள் கோச்சிப்பாங்க. தலை சொல்லுவார்ல, ஏறி மதிச்சு போகணும், டோன்ட் கேர் அபவுட் எனிதிங். இந்த 2 விஷயம் தான் நான் அவங்களுக்கு சொல்லுவேன். டெஃபினட்டா வந்து யங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மோர் பிரில்லியன்ட் than you and me, Prem. I'm proud to say they are the future. அவங்க 12th grade மட்டும் இல்லை, இப்போ காலேஜில் இருக்கிறவங்க they are the future. அவங்க தான் நம்முடைய முதுகெலும்பே ஃபார் அவர் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. ஐ விஷ் தம் குட் லக்.
தே ஆர் எக்ஸலண்ட் கிட்ஸ். தே நோ மச் மோர். அவங்களுக்கு டெக்னாலஜி அடாப்டேஷன் எல்லாமே இருக்கு. அவங்க நம்மளோட பெட்டரா பண்ணுவாங்க. சும்மா நமக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தோன்னு சொல்லி உட்காந்து அட்வைஸ்லாம் பண்ண முடியாது. தே நோ மச் மோர். ஃபோக்கஸ் தான் இருக்கணும். சம்டைம்ஸ் இப்போ வந்து நீங்க சொன்னீங்கல்ல இந்த ஃபர்ஸ்ட் கேள்வி, மென்டார்ஷிப்க்கு நாங்கெல்லாம் இருக்கோம். டு மென்டார் them, help them, guide them. That's all. Sure. And finally வந்து கிவிங் பேக் டு த சொசைட்டி அதை பத்தி கொஞ்சம் பேசிடுங்க. நீங்க இவ்வளவு வளர்ந்துட்டீங்க, நிறைய விஷயங்கள் வந்து you know that I have given my company itself 18% of my company I have gave back. You know that. என்னன்னா இது பசங்களுக்கு நிறைய புரியணும். இப்போ அப்பா அம்மா நல்லா இருக்கும்போது அவங்க ஐஃபோன் கேட்டாலும் சரி, எது கேட்டாலும், பைக் கேட்டாலும் சரி, ஆர்டிஎம் பைக்குன்னு வாங்கிக்கிறாங்க, டுகாட்டிலாம். ஆனால் ஒரு பையனுடைய பையனோ பொண்ணோ அவங்க அப்பா அம்மா இல்லைன்னா அந்த குழந்தை எவ்வளோ கஷ்டப்படுது எஜுகேஷனுக்கு. அந்த ஒரு இதில் வந்து நாங்கள் சம்பாரித்த அந்த இதில் வந்து in hundreds of crores we have given it to இது ஃபவுண்டேஷன். எங்கள் ஃபவுண்டேஷன் என்ன பண்ணுதுன்னா, those who have lost both the parents, அவங்க சிங்கிள் பேரண்டாக இருந்தாலும் we help them to provide education in US. இது இல்லாமல் இந்தியாவில் உங்களுக்கு தெரியும், சூர்யா ஃபவுண்டேஷன், அகரம்காகட்டும், we are engaged in many ways. Native leadsல we try to help tier 2, tier 3 cities. பட் இன்னும் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இன்ஃபேக்ட் நெக்ஸ்ட் வரப்போகிற நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டு கால்வெல் வேல்நம்பி, myself for all is a great entrepreneur too. ஸோ நாங்கள் எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கிவ் பேக் டு சொசைட்டின்றோம். ஃபர்ஸ்ட் பிகம் சக்ஸஸ்ஃபுல். கிரீடினஸ் வேணாம், மணியை நோக்கி ஓடாதீங்க. இட்ஸ் நாட் அபவுட் மணி. மணி வில் கம் டு யூ. ஜஸ்ட் ஃபோக்கஸ் அண்ட் டூ த ஜாப், யூ வில் மேக் இட். அதுதான் என்னுடைய அட்வைஸ். ஸோ இவ்வளவு பிஸியான ஸ்கெடியூல்ல வந்து மாணவர்கள்ட்ட இன்டராக்ட் பண்ணதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி கணேஷ். தேங்க்யூ. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட்டுங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த இலக்கு கெரியர் கைடன்ஸ் ஈவெண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஈவெண்ட் ஆக்குனதுக்கு வந்து மிக்க நன்றி. ஒவ்வொரு கெரியர்லேருந்து வந்த டாப் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அந்த கெரியரை பற்றியான கிளாரிட்டி வந்து கொடுத்துருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். இருந்தாலும் ஒரு சில மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நான் எந்த கெரியரை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாரிட்டி இல்லாமல் நீங்கள் தத்தளிச்சிட்டு இருக்கீங்க, நல்லாவே தெரியுது. இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக PickMyCareerோட அட்வான்ஸ் பிளான் இருக்கு இல்லையா, அந்த பிளானை வந்து 500 ரூபாயிலிருந்து 99 ரூபாய்க்கு நாங்கள் கொடுக்கலான்னு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த அட்வான்ஸ் பிளானில் பார்த்தீங்கன்னா பல்வேறு கெரியரை சேர்ந்த எக்ஸ்பர்ட் பேசின 100க்கும் மேற்பட்ட மாஸ்டர் கிளாஸ் வீடியோ, 200க்கும் மேற்பட்ட கோர்ஸ் ஆப்ஷன்ஸ், பல்வேறு காலேஜ் லிஸ்ட்டு, ஸ்காலர்ஷிப் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கெரியரை சூஸ் பண்ணுறதுக்கான எல்லா கரெக்டான ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. அப்படி என்ன இந்த அட்வான்ஸ் பிளான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அட்வான்ஸ் பிளானில் வந்து உங்களை ஏஐ பேஸ்டு கெரியர் அசஸ்மெண்ட் டெஸ்ட் ஒன்று எடுக்க வச்சு, இந்த ஏஐ பேஸ்டு கெரியர் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட்டு, ஸ்கில்லு, பர்சனாலிட்டி இந்த மாதிரி விஷயங்களை டீட்டெயில்டாக அசஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த கெரியர் எடுத்தால் உங்களுக்கு சூட் ஆகும் அண்ட் அந்த கெரியரோட ஃபியூச்சர் ஸ்கோப் என்ன அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு 20 பேஜுக்கு ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட் கொடுப்போம். ஸோ எதுக்காக வெயிட் பண்ணிருக்கீங்க? கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு சாய்ராம் அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிவிட்டு 500 ரூபாய்க்கு பதிலாக வெறும் 99 ரூபாய்க்கு இந்த அட்வான்ஸ் பிளான் ஆக்சஸ் பண்ணிவிட்டு கரெக்டான கெரியர் சூஸ் பண்ணுங்கள். நன்றி.